லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. சுவாமிஜி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு அட்ரஸ் எ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதனால எல்லாரும் எழுந்திருந்து அப்படி கைதட்டினாங்கன்னு. அப்படி இல்லை. ஏன்னா இந்த இவர் 23வது பேச்சாளர் அந்த பட்டியலில். 5வது பேச்சாளர் மிஸ் அகஸ்டான்னு ஒத்தி. அவள் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான் ஆரம்பித்தா. அதனால ஏற்கனவே இந்த வார்த்தை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறத அகஸ்டாங்கிற 5th பேச்சாளர் சொல்லிவிட்டார். 20வது பேச்சாளர் பேராசிரியர் பினாஸ் டெராஸ் அப்படின்னு ஒருத்தன். அவனும் எழுந்திருந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்தான். அதனால சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸுங்கிற வார்த்தைக்காக யாரும் எழுந்துக்கலை. இந்த வார்த்தைக்காக யாரும் எழுந்துக்கலை. பின்ன எதனால் எழுந்துக்கிட்டாங்க? சுவாமிஜி இதை சொல்லியிருக்கார். சுவாமிஜி சொல்லியிருக்கார், என்னுள் இருந்த ஆன்மீக சக்தியின் காரணமாக அவர்கள் சொன்னார்கள். இதற்கெல்லாம் நான் செய்தது என்ன? ஒன்றே ஒன்றுதான். என் வாழ்க்கை முழுக்க நான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தேன். நான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தேன். அதனுடைய பவர் என்னுள்ள அந்த வார்த்தைகளில் வந்தபோது அவர்கள் தங்களை அறியாமலே எழுந்திருந்து அந்த ஆன்மீக ஒற்றுமையை பார்த்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பிருகதாரண்யக உபனிஷத்தை நம்ம பார்க்கணும். யாக்ஞவல்யருக்கும் மைத்ரேயிக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. அந்த சம்பாஷணையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவு முறைகளும் அன்புகளுமே எதனால் அப்படின்னு சொல்லும்போது, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, நண்பர்கள், இவர்களிடையே நாம் பார்க்கக்கூடிய அத்தியந்த அன்பு இருக்கிறதே, அதை கொஞ்ச நேரத்தில் அவர்களெல்லாம் கூட நிச்சயமாகவே வெறுப்பாகவும் மாறுகிறது. ஆனால் எப்பொழுது ஒருவன் ஆன்மீக ரீதியாக உயர்கிறானோ அப்பொழுது தன்னுடைய ஆத்மாவை மற்ற உயிர்களிலும் காணத் தொடங்குகிறான். அப்போது அவனால் யாரிடமும் வெறுப்புணர்வில்லாது நேசத்துடன் பழக முடிகிறது. அவன் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, உயிர்களிடத்திலும் கூட நேச உணர்வுடன் பழக முடியும். இவர் யாருடைய சீடர்? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எப்படி இருந்தது? ஒருத்தன் புல்தரையில் நடந்து போயிட்டு இருந்தான். முன்னாடி இருந்த புல்தரையில், நார்மலாக புல்தரையில் புல்லு மேலே நடக்கக்கூடாது, அப்படி பாதையில் அப்படி போகணும். ஆனால் குறுக்க சில பேர் புல்தரை மேலே புல்லு மேலே நடந்து போயிடுவாங்க. அப்படி யாரோ ஒருத்தன் புல்லு மேலே நடந்து போனான். இவர் உள்ளே உட்காந்துருக்கார். யார் நடந்து போகிறான்னே தெரியாது. ஐயோ, என் ஹிருதயத்து மேலே யாரோ நடக்கிறான், என்ன நடக்குதுன்னு தெரியல, வலிக்குதே வலிக்குதேன்னு கத்தினார் ராமகிருஷ்ணர். உடனே ஓடி வந்து பார்த்தாங்க, என்னடா இவருக்கு இருதய வலி வரத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லையான்னு. வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தன் புல் தரையில் நடந்து போயிட்டு இருக்கான். உடனே அவனை வெளியில் வர சொன்னாங்க. இவருக்கு விரைஞ்சி போச்சு. அதனால அதுபோல் ஒருத்தன் பசுமாட்டை ஓங்கே ஒரு நாளைக்கு அடித்தான். அடித்தவொன்னே தன்னுடைய முதுகில் அதனுடைய வலியை உணர்ந்து ராமகிருஷ்ணர் கதறினார். அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வித் ஆல் ஜீவாஸ். அது எப்போ பாசிபிள்னாக்க, when you rise in spirituality, when you rise in love, when you fall in love, it will be purely emotional love. Emotional love naturally will have emotional hatred also. அதனால தான் ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த அண்ணனும் தம்பியும் வாய்ஸ் முழுக்க சண்டை போடுறவனா மாறிடுறான். கணவனும் மனைவியும் ஒரு காலத்தில் அத்தியந்த அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் வேண்டாதவர்களாகி விடுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் முற்பகுதியில் வேண்டாதவர்களாக இருந்தவர்கள் பிற்பகுதியில் வேண்டியவர்களாக அந்யோன்யமாக மாறிவிடுகிறார்கள். அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ எல்லா உறவுகளுமே உலகத்தில் எதனால் இப்படி மாறி மாறி அமைகின்றன என்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை மட்டும்தான் நேசித்துக் கொள்ள முடியும், இன்னொருத்தரை நேசிக்க முடியாது. ஆகவே எனக்கு எதனால் வரைக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கு ஒருவன் சந்தோஷத்தை தர முடியுமோ அப்படி சந்தோஷம் தரக்கூடியவர்களை மட்டுமே என்னால் நேசிக்க முடியும். நான் ஏன் மனைவியை நேசிக்கிறேன்? என் மனைவி எனக்கு வேண்டியது நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணினாள்னா நான் அவளை என்னைக்காவது லவ் பண்ணுவேனா? அவள்கிட்ட அன்பு காட்ட முடியுமா? ஆகவே நான் என்னுடைய சகோதரனையும் என்னுடைய நண்பனையும் யாரையும் நான் நேசிக்கிறேன்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சுயநலம் தான். என்னுடைய ஆன்மாவை மட்டுமே நான் நேசிக்க முடியும். ஆத்மனஸ்து காமாய பதிகி பிரியோ பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு பிருகதாரண்யக உபநிஷத்துல. அதனால எல்லா உறவுகளுக்குமே இந்த ஆத்மாவை தான் ரசிக்கணும். அப்போ ஆன்மாவில் இருக்கிற ஒருத்தன் எல்லாரையும் நேசிக்கணும்னா எப்போ நடக்க முடியும்னா, தன்னுடைய ஆன்மாவை எல்லாவரிலும் காணக்கூடிய அந்த பக்குவம் வருகிற போது இவன் தன்னுடைய ஆன்மாவை இயல்பாக நேசிக்கிற பக்குவம் பெற்றவன். ஆகவே மற்றவர்களிலும் தன் ஆன்மாவையே காண்கிறான். அதனால அப்பேற்பட்ட ஒரு ஆத்ம அனுபவத்தை தான் அன்றைய தினம் நாம் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸில் நாம் பார்த்தோம். இந்த ஸ்பீச் 2 நிமிஷம் தான். அதில் புஷ்பதந்தர் அப்படிங்கிறவருடைய சிவமகிமா ஸ்தோத்திரம், ருச்சினாம் வைச்சித்ரியாத் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்லோத்திரத்தை அங்கே சொன்னார். எங்களுடைய தர்மம் என்ன சொல்லி இருக்கிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே உண்மை. அதாவது கிறிஸ்டியானிட்டியில் மேன் டிராவல்ஸ் ஃப்ரம் எரர் டு ட்ரூத் அப்படிங்கிறான், ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத் அப்படிங்கிறான். நாம் உலகத்திலேயே சுவாமிஜி சொன்னார், எங்களுடைய தர்மம் ஒன்று தான், மேன் நெவர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத், he travels from the lower truth to higher truth.
அதானே உண்மை. லோயர் ட்ரூத் என்னது? இந்த இடத்துல பகவான் இருக்கான் அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு லோயர் ட்ரூத்து. இப்படி தான் வழிபாடு, கிராம தேவதைகள், கிராமிய வழிபாடு, பாம்பை வழிபடுறது, இதெல்லாம் லோயர் ட்ரூத்து. இது ட்ரூத்தே இல்லையா? அது ஃபால்ஸ்வுட்டா? இல்லை, லோயர் ட்ரூத்து. இவனே எலிவேட் ஆகிடுவான். எப்போ எலிவேட் ஆகிடுவான்? இவனுக்கு இந்த பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிற உண்மை தெரியும். சோகம் பாவேன, அந்த நான் சொன்னேன் நேற்றைய தினம், சோகம் பாவேன அந்த நிலைக்கு போயிடுவான். நான் வேறு, அந்த பரம்பொருள் வேறல்ல என்ற நிலைக்கு இவன் உயர்ந்து போய்விடுவான். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்து போகிற நிலையிலிருந்து, இந்த ஆரம்ப நிலையிலிருந்து எல்லாமே அந்த உலகத்தில் உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மேன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் லோயர் ட்ரூத் டு ஹையர் ட்ரூத். அதனால ருச்சியை நாம் வைச்சி தெரியாது, லோகோ பின்ன ருச்சிக்கின்னு சொன்னால், அதனால மக்களுடைய டேஸ்ட் டிஃபர் ஆகுது. அதனால ருச்சிக்குடியில் நானாபத ஜுஷாம் நிர்ணாமேகோ கம்யத்துவமசி பயசாம் அர்ணவ இவ. அதாவது இந்த எல்லா நதிகளும் கடைசியில் உண்மையை சேர்ந்து அந்த கடலில் கலப்பது போல இந்த உண்மைகளெல்லாம் அங்கே தான் போகுது. அதை மட்டும் சொல்லலை, பகவத்கீதையிலேருந்து அவர் கோட் பண்ணார், ஏய தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் மானுவர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசகா. அதனால எல்லாரும் எந்த வழியில் வந்தாலும் அவர்களை அந்த வழியிலேயே நான் போய் அடைகிறேன் நான் பகவான். அதனால தான் நல்லா கவனிச்சுக்கணும், இதை தப்பாக நம்ம மிஸ்இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. இப்போ நம்மூர் சாமியார்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இதை கோட் பண்ணிவிட்டு எல்லா மதங்களும் ஒரே இடத்துக்கு தான் போகுது, அதனால எல்லா மதங்களுமே ட்ரூன்னு சொல்லிவிட்டு கிறிஸ்டியானிட்டியும் உண்மைதான், இஸ்லாமும் உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. தப்பு தப்பு. உடனே இதை சொல்லிவிட்ட உடனே நாளையிலேருந்து, ஆமாம் சார் எல்லா மதங்களும் நீங்கள் தானே சார் உண்மைன்னு சொன்னீங்க. அதுவும் விவேகானந்தரே அமெரிக்காவில் போய் உலக மத மாநாட்டிலே சொல்லிட்டு வந்துட்டாரு, பகவத்கீதையை கோட் பண்ணியிருக்காரு, சிவமகிமா ஸ்தோத்திரத்தை கோட் பண்ணியிருக்காரு, அதனால எல்லா பாதைகளும் அங்கே போகுதுன்னு. எல்லா பாதைகளும் அங்கே தான் போய் சேருது. எந்த பாதைகள் வேண்டுமானாலும் கடைசியில் சென்றடைகிற பரம்பொருள் ஒன்று அப்படிங்கிறத நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், சார் உங்கள் பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, அதாவது இந்து சமுதாயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பணங்காசு கிடைக்க மாட்டேங்குது, கல்வி கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, எந்த பாதை வழியாக இருந்தாலும் கடைசியில் அடையக்கூடிய பரம்பொருள் ஒன்று தாங்கிறீங்க, நீங்கள் பேசாமல் அந்த பாதையிலே வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் ஆனால் இந்த பாதையில் போக முடியாது, ஏன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குது, டிராஃபிக் டேஞ்சராக இருக்குது, இதுக்கு ஒன்றும் போக முடியாது, அதனால் நான் அந்த ரூட்டில் வரேன் அப்படின்னு அவன் கிறிஸ்டியானிட்டிக்கு போகிறேங்கிறான். எப்படிடா தடுப்பான் அவனை? எல்லா பாதைகளும் இறைவனைத்தான் இறுதியில் சென்று அடைவுகிறது என்பது உண்மையானால் நம்மவர்களே அதையே காரணம் காட்டி நாங்கள் கிறிஸ்தவ பாதையில் செல்கிறோம், இஸ்லாமிய பாதையில் செல்கிறோம் சொல்வார்களே, ஆனால் அதுல போறதுல என்ன அட்வான்டேஜ் அவனுக்கு? உன்னோட இருந்த போது சாப்பாட்டுக்கே அல்லாடிட்டு இருந்தான், அங்க போனோன்னு சாப்பாடு கிடைக்குது, மருந்து கிடைக்குது, ஹாஸ்டல் கிடைக்குது, படிப்பு கிடைக்குது, வசதி கிடைக்குது, இஸ்லாமியர்களும் கொடுக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் கொடுக்கிறார்கள். நான் அதனால அந்த ராஜபாட்டையில வரேன், நீ டிஃபனும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம இந்த பஸ் ரூட்டில் திண்டாடிட்டு இருக்கிற அந்த ரூட்டில் மெட்ராஸுக்கு வா, நான் நல்லா பெரிய ஹைரோவில் வந்து அங்கே வந்து சேர்ந்துக்கிறேன், 2 பேர் மெட்ராஸில் சந்திப்போங்கிறான் அவன். நம்ம ஊர் சாமியார்கள் யாராவது எல்லா பாதைகளும் சென்று அந்த இறைவனை பரம்பொருளைத்தான் அடைகிறதுன்னு சொன்னான்னா, இந்த சாமியார்கள்ட்ட அவன் என்ன சொல்லுவான், சரி சாமி நீ அப்படியே வா, நான் இப்படியே வரேன், கடைசியில் அங்கே சந்திச்சுப்போம், எனிவோ ரீச்சிங் பாயிண்ட் இஸ் த சேம், அதனால அங்கே வந்து சந்திக்கிறேன்னா. இல்லை, ஏன் இல்லைங்கிறீங்களா? நம்ம ஊரில் யாராவது செத்து போனால் என்ன எழுதுறேன்? ஒரு சைவ குடும்பத்தில் செத்து போனான்னா என்ன எழுதுறான்? அவன் புள்ள அப்பா செத்து போயிட்டாருங்கிற விஷயத்தை என்ன எழுதுறான்? என்னுடைய தந்தையார் இத்தனாம் தேதி என்று சிவலோக பிராப்தி அடைந்தார். அப்போ போய் சேர்ற அட்ரஸ் என்னது? சிவலோகம். அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஐயங்கார் சுதர்சனன்னு பேர், அவள் அப்பா காலமாயிட்டார். அவன் எழுதுறான் காடு, அவன் என்ன எழுதுறான், என்னுடைய தந்தையார் இத்தனாம் தேதி என்று வைகுண்ட லோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னு எழுதுறான். அப்போ பக்கத்து வீட்லேயே இருக்கான் அவன். அவன் போய் சேர்ற அட்ரஸ் வேற, இந்த வீட்டில் இருக்கிறவன் போய் சேர்ற வேற அட்ரஸ் வேற. நீயே ஒத்துக்கிறத, அவன் சிவலோகத்துக்கு போகிறான், நீ வைகுண்டத்துக்கு போகிற, 2 பேரும் எங்கடா மீட் பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்கே போய் மீட் பண்ணுவோம், அங்கே போய் மீட் பண்ணுவோம், எங்கே போய் மீட் பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. அவன் போய் சேர்ற அட்ரஸே வேறடா, இவன் போய் சேர்ற வேற அட்ரஸே வேறடா. உண்மையிலேயே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு இடம் இருக்கா, அட்ரஸ் இருக்கானே உனக்கு தெரிய போகுது. அது வேற பெரிய குழப்பம், மறந்துடாத. இங்கே இவ்வளவு சொல்கிறானுங்க வைகுண்ட பிராப்தி அடைஞ்சாருன்னு, இங்கே இருக்கிறவன் லெட்டர் எழுதி போட்டான். உண்மையிலேயே நான் வைகுண்டத்துக்கு போனேன்னா அங்கேருந்து டெலிஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் அவனுக்கு, சார் வந்து சேர்ந்துட்டேன் பத்திரமா, நீ உன்னுடைய மற்ற காரியங்கள்லாம் நீ தொடர்ந்து பண்ணு, நான் வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன், இங்கே ஸ்ரீமான் நாராயணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்கார், எனக்கு எல்லாம் சாப்பாடுலாம் அங்கே கிடைச்சதை விட புளியோதரை ரொம்ப அதை விட அழகாகவே கிடைக்கிறது, இங்கே சக்கரை பொங்கலுக்கும் குறவே இல்லை, நிம்மதியாக இருக்கேன்னு எழுத போகிறான். அங்கேருந்து எவனா ஃபோன் பண்ணி சொல்ல போகிறானா? ஒத்தனும் இல்லை. அதனால இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய தர்மத்தில்
வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட நாம கடைசியில் உணரப்போவது அந்த பரம்பொருளைத்தான் என்று சொல்வதற்காக ஏற்பட்டது இந்த வாக்கியங்கள் எல்லாம். ஒருத்தன் பக்தியினால் அடையலாம், ஒருத்தன் கர்மாவினால் அடையலாம், ஒருத்தன் யோகா பண்ணி அடையலாம், ஒருத்தன் தியானம் பண்ணி அடையலாம், ஒருத்தன் சர்வீஸ் பண்ணி அடையலாம், ஒருத்தன் பூஜை பண்ணி அடையலாம், ஒருத்தன் நாமாவை சொல்லலாம், ஒருத்தன் ஜபம் பண்ணலாம். என்ன வழி பண்ணினாலும் கடைசியில் அங்கே தான் போய் சேருவோம். அதனால கவலைப்படாத, உனக்கு என்ன பிடிச்சதோ அப்படி பண்ணு. உனக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ அந்த வடிவத்தில் நீ வழிபடு. எனக்கு கிருஷ்ணன் தான் பிடிக்கணும்னா கிருஷ்ணனை வச்சுக்கோ, உனக்கு ராமன் தான் பிடிக்கணும் ராமனை வச்சுக்கோ, சிவன் தான் பிடிக்கணும் சிவனை வச்சுக்கோ, உன் இஷ்ட தேவதையை நீ வச்சுக்கலாம். அதிகார பேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வைச்சித்ரியாத் லோகோ ருச்சி. இந்த வைச்சித்ரியாத் எதுல இருக்குன்னா அந்த செலக்டிங் த காட், செலக்டிங் தி டைப் ஆஃப் காட், அதனுடைய ஃபார்ம், அதனுடைய நேம், இதை நீ செலக்ட் பண்றதுக்கு நாங்க 1000 விஷயம் வச்சிருக்கோம். நீ எந்த பாதை வழியா வரலாம், என்ன பேர் சொல்லியும் வரலாம், கடைசியில போய் சேர்ற இடம் அந்த பரம்பொருளைத்தான் நாம் சென்றடைய போகிறோம். we are going to merge with that ultimate Brahman அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த தத்துவத்திற்காக இது வழிகாட்டுகிறது. இதை கொண்டு போய் இன்னைக்கு பக்கத்தில் கிறிஸ்தவனையும் வச்சிருந்தேன், முஸ்லீமையும் வச்சிருந்தேன். எல்லா மதங்களும் உண்மை, எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன, எல்லா மதங்களும் இறைவனை ஒன்றாகத்தான் காண்கின்றன சொன்ன பைத்தியக்காரத்தனா இல்லையா? ஏன்னா நீ பார்க்குற சாமியை வேற, அவன் பார்க்குற சாமியை வேற, நீ சொல்ற தத்துவமே வேற, அவன் சொல்ற தத்துவமே வேற. நீ எதெல்லாம் உயர்வா சொன்னியோ அதுக்கு நேர் விரோதமா அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற இவனே பாருங்களேன். இந்த கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம் என்னன்னா கிரைஸ்ட் அலோன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், உலகத்துக்கே அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்காக தானே ஒரு கான்ஃபரன்ஸே கூட்டியிருக்கான். அதில் போயிட்டு எல்லா வழியும் உண்மை அடையலாம்னா அதனால உடனடியாக நல்லா கவனிச்சுக்கணும். இட் ஹேட் அன் இம்பாக்ட் ஆன் தி சைசபிள் பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கா, சுவாமிஜிஸ் மெசேஜ், பட் நெவர் ஆன் தி சர்ச். அதை மறந்துடக்கூடாது. சுவாமிஜியினுடைய இம்பாக்ட் சர்ச்சை தொட முடியல. சுவாமிஜி சொல்லி இருக்கிறார், இந்த கான்ஃபரன்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னுங்கிறான். மகாசபையை அம்பாள் தான் நடத்தி வைத்தாள். அமரத்துவம் வாய்ந்த நமது இந்து தர்மத்தை உலகுக்கெல்லாம் நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்றே அன்னை பராசக்தி சர்வமத மகாசபையை கூட்டும்படி செய்திருக்கிறாள் என்பதில் என்ன சந்தேகம்? இதை அப்படியே 100% நான் ஏற்றுக்கிறேன். அந்த கான்ஃபரன்ஸில் அல்டிமேட் ட்ரூம்ப், அவன் கிறிஸ்தவ மதத்தினுடைய மேன்மையை நிலைநாட்டுறதுக்குன்னு இவ்வளவு பணம் செலவழித்து கூட்டின கூட்டத்துக்கு ஒரு காலனா கேஸ் கையிலேருந்து செலவழிக்காம ஊரில் இருக்கிறவன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்காரன் பணத்தையே எடுத்து தங்கி அவன் வீட்டிலேயே தங்கி அவன் சோத்தையை சாப்பிட்டுவிட்டு அவன் செலவிலேயே எல்லாம் பண்ணிவிட்டு அவனையும் திட்டிவிட்டு வரக்கூடிய ஒரு தைரியம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னாக்கா இது வேற யாருக்குமே இருக்க முடியாது. தீனராக அமெரிக்காவுக்கு வந்த ஒருவர் தீரராகி தீர்க்கதரிசி ஆகிவிட்டார். விவேகானந்தா அப்படிங்கிற பேரு இந்த 2 நிமிஷ உரைக்கு பின்னாலே அன்றைய தினம் எந்த அளவுக்கு, அதாவது உலகத்திலேயே தன்னுடைய சொந்த காசை கொடுத்து போஸ்டர் அடிச்சு ஒட்டுன்னு சொல்லாம போஸ்டர் அட்டின ஒரே ஒரு ஆளு விவேகானந்தருக்கு தான். பாக்கி எல்லாருக்கும் போஸ்டர் ஓட்டுறானுங்க, அவன் முன்னாடி பணத்தை அனுப்பிச்சுடுறானுங்களே. நீ எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டுங்கிறான் தான், அதுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு என்ன செலவாகுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்ட அப்புறம் பார்க்கலாங்கிறான். எப்படியாவது சொல்லிவிடுறான், இல்லை அவனுக்கு ஏதோ லாபம் இருக்குது எப்படியே போஸ்டர் ஒட்டிவிடுறானுங்க. ஆனால் விவேகானந்தர் யாருக்கும் பைசா கொடுத்து போஸ்டர் ஒட்டலை. போஸ்டருங்கிற கான்செப்டே இவர் கிடையாது. அமெரிக்காவில் நல்லா கவனிச்சிங்க, 1893, கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் எனி போஸ்டர் ஈவன் இன் சென்னை. அந்த டேஸில் ஈவன் சென்னையில் போஸ்டர் கிடையாது. நான் டெல்லிக்கு போனேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா மெட்ராஸில் போஸ்டர் தவிர நான் எதுவும் பார்த்ததே இல்லை. நான் டெல்லிக்கு 1974 போகும்போது ஒரு இடத்துல அடல் பிஹாரி வாஜ்பாய் பேசுகிறாருன்னு போட்டிருக்கான். எங்கேயுமே போஸ்டர் கிடையாது. ஒவ்வொரு டெல்லியில் நானும் தூண்டி துருவி அடல் பிஹாரி வாஜ்பாய் பேசுகிறாருன்னு ஒரு 100 இடத்துல போஸ்டர் ஒட்டி இருக்க மாட்டானா, பேனர் வச்சிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி எவன் வரப்போகிறான், ஒன்றும் ஊர்லேயே போஸ்டர் இல்லை, ஏதோ ஒரு மீட்டிங்கை வேற கூப்பிட்றாங்க, சரி போயிடுவோம், அங்கே போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு போனால் அந்த ராம்லீலா மைதானம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், போஸ்டர் ஒட்டி தான் ஆள் வரணுங்கிறது நம்மூர் தான். நம்மூரில் தான் இந்த வழக்கம், அங்கெல்லாம் அப்படி இல்லைங்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்மூர் பசங்க அவனையும் கெடுத்துட்டான். இப்போ என்ன வேடிக்கைன்னா, நான் இப்போ டெல்லிக்கு தான் போகும்போது, இது 1974, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மூர் சிவகாசிலேயே அடிச்சடிச்சு அங்கே கொண்டு போய் ஒட்டிவிட்றானுங்க. அங்கே போஸ்டர்லாம் இப்போ ஏகப்பட்ட போஸ்டர் வந்துருச்சு. டெல்லியிலையும் போஸ்டர் தான் எல்லா இடத்துலையும். நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழே அடிச்சு கூட அங்கே ஒட்டுறான். வைகோ வருகிறாருங்கிறான் ஒட்டுறான், இவர் ராமதாஸ் வருகிறாருங்கிறான் ஒட்டுறான். டெல்லியில் கொண்டு போய் வேற எவன்டா ஒட்டுவான்? இங்கேருந்தே கூட்டின்னு போய் இவனே ஆளை கூட்டின்னு போய் இவனே போஸ்டர் அடிச்சு இவனே ஒட்டினா தானே. இவருக்கு சைக்ளோனிக் ஹிந்து மங்க் படமே அப்பதான் எடுக்கிறான் சார். படமே விவேகானந்தருடைய படத்தையே மெஜஸ்டிக்கா ஒரு லுக்கு சமீபத்தில் ஹிந்துவில் போட்டிருந்தானே. மேன்லினஸுக்கு ஒரே உதாரணமாக இந்துக்கள்
அடிக்கடி சொல்லுகிற விவேகானந்தருடைய படம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த விவேகானந்தருடைய படம் மேலினஸை கண்டுபிடிச்சது யார்? அமெரிக்காக்காரன். இந்த போஸ்டர்ல ஒரு ஆள் அந்த மேடையில் இல்லையேன்ட்டான், இவருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாதுன்ட்டான். அதனால போஸ்டர் அடிச்சு சிகாகோ அவனுடைய எல்லா இடத்துலையும் ஒட்டிவிட்டான். இதை ரா கணபதி தனக்கே உரித்தான பாணியில விவேகானந்தருடைய வரலாற்றை எழுதுகிற போது ரா கணபதி பதிவு பண்றார், நம்ம ஊர்ல முக்குக்கு முக்கு விநாயகருக்கு கோவில் வச்சு சிலை வச்சு எல்லாரும் கும்பிடுவானுங்க, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுவாமிஜியினுடைய போஸ்டர் எழுது. அந்த சுவாமிஜியுடைய போஸ்டரை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே கையெடுத்து கும்பிட்டு விட்டு போனார்கள் சிகாகோவில். ஓ திஸ் இஸ் த மேன், ஓ திஸ் இஸ் த மேன் ஹூ ஸ்போக் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன, அதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்தான் தெரியுமா? சைக்ளோனிக் ஹிந்து மங்க். சைக்ளோனிக் ஹிந்து மங்க், இதுதான் போஸ்டருடைய வார்த்தை. அது மாதிரி ரொம்ப அருமையாக, நமக்கு டைம் இல்லாததுனால அன்னைக்கு என்ன நடந்தது, நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு இப்போ பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த கான்ஃபரன்ஸினுடைய கடைசி நாள் ஸ்பீச் அதோட நிறைவு பண்ணுவோம். இவர் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த 2 நிமிஷம் ஸ்பீச்சுங்கிறது அந்த ஆடியன்ஸை மட்டும் இல்லை, மேடையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் அழகான வார்த்தைகளை சொல்லி பேசினாலும் கூட உள்ளத்தில் ஆன்மீக உணர்ச்சி பிரவாகமாக வருகிற போது அந்த சொற்பொழிவுக்கு நிகராக எந்த வார்த்தைகளும் நிற்காது. அதனால மற்றவர்களெல்லாம் அலங்கார வார்த்தைகள் பேசுறதுல ஒத்தனும் குறைஞ்சவன் இல்லை, இங்கிலீஷ் நாலேஜில் ஒத்தனும் குறைஞ்சவன் இல்லை, ஸ்பீக்கிங் எபிலிட்டியில ஒத்தனும் குறைஞ்சவன் இல்லை, இவரை விட உயர்ந்தவர்கள். நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கிற பிரதாப் சந்திர மஜும்தார்லாம் ஆர்டினரி மேனே இல்லை, அவ்வளவு பெரிய கிரேட் ஸ்காலர்ஸ். ஆனாலும் கூட விவேகானந்தர் எடுபட்டதுக்கு காரணம் விவேகானந்தருடைய அறிவாற்றல் அல்ல, அவருடைய ஆன்மீக ஆற்றல். ராமகிருஷ்ணருடைய தபஸ்சரியம் இட் ரிஃப்ளெக்டட் ஆன் விவேகானந்தா, இட் ரிஃப்ளெக்டட் ஆன் விவேகானந்தா. இங்க ஒரு ஆளு, ஒரு சுவாமிஜியே இதை சொல்லியிருக்கார், யாரெல்லாம் உலகம் முழுக்க சுத்தி ஏதோ பெரிய மாற்றங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாம் எங்கேயாவது ஒரு குகையில் அமர்ந்து தியானம் செய்வதன் மூலமாகவே உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நிரூபித்தவர்கள் நம்மவர்கள். அதனால உலகத்துல மாற்றத்தை கொண்டுறதுக்கு அலையணுங்கிறதே கிடையாதுரா, எல்லா இடத்துக்கும் டூர் பண்ணணுங்கிறதே கிடையாதுரா, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணினாலே இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். அது ராமகிருஷ்ணர் பண்ணார். அந்த ஊரை விட்டு அவர் வெளியிலே வரல. ஆனா அவருடைய சீடர் உற்சவமூர்த்தியா இவர் உலகம் முழுக்க போயிட்டு வந்தார். அந்த மூல விக்கிரகத்தினுடைய எஃபெக்ட் இந்த உற்சவ விக்கிரகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது அன்னைக்கு அவ்வளோ பெருசாக இருந்து. இதனுடைய விளைவு என்னன்னா, எப்பயாவது ஆடியன்ஸ் களைச்சி போயிட்டு போர் அடிக்குதுன்னு எழுந்துன்னு போகலாம் அப்படின்னாக்க உடனே பேரோஸ் என்ன பண்ணுவான், அங்கேருந்து வந்து இதற்கு அடுத்தபடியாக விவேகானந்தர் பேச இருக்கிறார்ன்றான். ஸோ தட் அந்த ஆள் அப்படியே உட்காந்துருப்பாங்க, எவனும் எழுந்து போக மாட்டானுங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். அதே மாதிரி எழுந்துக்கிறவங்களாம் உட்காந்துருவான். ஓ நம்ம அவர் பேச்சை மிஸ் பண்ணக்கூடாது, உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து போவோம். மறுநாளைக்கு தான் அந்த அடுத்த பிள்ளை தான் அவர் பேச்சை கேட்டுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி இவரை, அந்த மாதிரி கூட்டம் கலையாமல் இருப்பதற்கும் இவர் பெயரை பயன்படுத்துகிற அளவுக்கு இவர் அங்கு பாப்புலர் ஆனார். பத்திரிகைகளெல்லாம் மறுநாளைக்கு எழுதினார்கள். இவ்வளவு பிரில்லியண்டாக பேசக்கூடிய விவேகானந்தருடைய நாட்டிற்கு நாம மதத்தை போதிப்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகளை அனுப்புவது என்பது எவ்வளவு கேவலமானது என்பதை அமெரிக்க சர்ச் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கிற நமக்கு புரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவ்வளவு ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி, இவ்வளவு ஒண்டர்ஃபுல் ரிலிஜன், அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆள் வந்து பேசியிருக்கான். இவன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ஊர்ல இருந்து யாராவது கிறிஸ்தவ மிஷனரி எங்க அனுப்பிச்சு அங்க பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னா அது கேவலம் தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, எந்த பேரோஸ் இந்த மாநாட்டை நடத்தினாலும் அதனால்தான் கிறிஸ்தவனை என்னைக்கும் திருத்த முடியாதுங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. You may have 100 religious dialogues with Christians and Muslims. இந்த உலகத்திலேயே 2 religious people என்னைக்குமே கரெக்ட் பண்ண முடியாது, என்னைக்குமே கரெக்ட் பண்ண முடியாது. Till the either those religions should die, they should be destroyed, or the world will get destroyed. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். ஏன் தெரியுமா, அவர்கள் யாருமே ரீசனிங்க்கு ரெடியாவே இல்லை. அவங்க யாரும் ரீசனிங்க்கு ரெடியாவே இல்லை. ரீசனிங் ரெடியா இருந்தா தானே டயலாக் ஒர்க் அவுட் ஆகும். டயலாக் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? விவேகானந்தர் 100 விவேகானந்தர் வந்து பேசினாலும் ஒரு கிறிஸ்தவனை மதம் மாற்ற முடியுமா? ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தனையை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால சர்ச்சில் இருக்கிற எவனையும் இவரால் ஒன்றும் செய்ய முடியல, சர்ச்சில் இருக்கிற ஒரு இவனையும் இவனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால தட் கண்டினியூடு. எதுக்காக சொன்னா, எந்த பேரோஸ் அங்க மாநாட்டை நடத்தினாலும் அவன் மேலேயே இவருடைய இம்பாக்ட் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, இவர் இங்க வரத்துக்கு முன்னாடி அவன் இங்க வந்துட்டான் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்றதுக்கு. அவர் உலகம் முழுக்க சுற்றி விட்டு 1897 நாளைக்கு தான் அந்த சப்ஜெக்ட் 1897 மெட்ராஸுக்கு வர. அவர் மெட்ராஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே, இங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் பேரோஸ் எதுக்காக பாரத நாட்டுக்கு வந்தான் தெரியுமா? இதுல வேற வேடிக்கை, நம்ம விவேகானந்தருக்கு மேடை போட்டு கொடுத்து பேச சொன்னோம்னா அதனால இவனுக்கும் நம்மளே மேடை போட்டு கொடுத்து பேச வைக்கணும். நம்ம ஊரில் சில பைத்தியங்கள்
அதாவது எப்படியெல்லாம் ஏமாந்து போவோங்கிறதுக்கு இந்துக்கள் பேமானி பயல்கங்கிறதுக்கு இதை விட ஒன்றுமே உதாரணமே வேற எதுவும் வேண்டாம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்படி தானே இருக்கானுங்க. இந்த தினகரன் ஒரு ஆள் இருப்பான், அவன் எல்லா ஊர்லேயும் போய் பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் போடுறேன், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், நொண்டிகள் நடக்கிறார்கள்னு சொல்லி இந்த பிரமையம்னா அவனே ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துவிட்டான். அது வேற கதை, முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அந்த தினகரனுக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு கூட்டம், ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு பெரிய இந்த மாதிரி காங்கிரிகேஷன், இதே மாதிரி அந்த ஊருக்காரனெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மத்திய பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் தான் அதுக்கு போய் மேடை போட்டு கொடுத்து பிஜேபி சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு, இன்னைக்கு இல்லை, அவன் உயிரோடு இருந்த காலத்தில் சொல்கிறேன். நாங்கள் பைத்தியக்கார பையெல்லாம் இருக்கான், அவன் நம்ம ஊரில் நமக்கு விரோதிரா, அவன் இந்துக்களுக்கே விரோதிரா, அவன் இந்து தர்மத்துக்கே விரோதிரா, அவனுக்கு நீ மத்திய பிரதேசத்தில் மேடை போட்டு அந்த சீஃப் மினிஸ்டர் போய் உட்காந்துப்பான, அங்கே அப்படியாவது கிறிஸ்டின் ஓட்டு வேணுமாடா, அப்படி இவனை கொண்டு போய் அங்கே மேடை போட்டு உட்காந்து பேச வேண்டிய அவசியம் என்னடா. ஆனால் செஞ்சானுங்க. ஏன்னா இந்த இந்து பேமானி வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இந்த பேரோஸுக்கும் நிறைய ஊரில் இந்துக்கள் எதனால் மகத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இவர் நம்ம விவேகானந்தர் பேசுறதுக்காக மேடை போட்டு கொடுத்தவர்னு சொல்லிட்டு இவன் என்ன பேசுறான் தெரியுமா, இங்கே வந்து நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு சொல்யூஷன்ட்டான். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு லெட்டர் வர அனுப்பிச்சுட்டான், விரைவிலேயே இந்த பாரத நாடு கிறிஸ்தவ நாடாகிவிடும், வேகமாக கிறிஸ்தவ மதம் பரவி வருகிறது. இது சுவாமிஜி ரிப்பீட் பண்ணியிருக்கார். பேரோ சொல்றதெல்லாம் பொய், நம்ம ஊரில் ஒரு கிறிஸ்தவ மதமே இங்கே வளராது அப்படின்னு அமெரிக்காக்காரனுக்கு எழுதுறார். ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு இவன் என்ன லெட்டர் எழுதிட்டு இருக்கான், ரொம்ப வேடிக்கை. இதில் இன்னொரு டபுள் கேம் வேற இவன் ஆடினான். நாளைக்கு தான் அந்த சப்ஜெக்ட். அது என்ன தெரியுமா, மெட்ராஸில் போட்ட ரிசப்ஷன் கமிட்டியில் இந்த பேரோஸும் தன்னையும் சேர்த்துட்டான். இவன் இங்கே கிறிஸ்தவ மதத்தையும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு விவேகானந்தருக்கு வரவேற்பு குழுன்னு ஒன்று போடுறானுங்க. அந்த வரவேற்பு குழுவில் டாக்டர் பேரோஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் த ரிசப்ஷன் கமிட்டி இன் சென்னை ஃபார் சுவாமி விவேகானந்தா டு ரிசீவ் சுவாமி விவேகானந்தா. அதுக்காக விவஸ்தையே இல்லாத ஒரு சமுதாயம், விவஸ்தையே இல்லாத ஒரு நாடு, விவஸ்தையே இல்லாத ஒரு ஜனங்கள், அதில் பாவம் அந்த ஆள் என்னமோ பண்ணணும்னு பண்ணிட்டார். அவர் பண்ணினது எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு பண்ணினாரே தவிர அதனால கிறிஸ்தவனும் திருந்தலை, அதனால இந்துக்களுக்கு நல்ல புத்தி வந்து இந்துத்துவத்தை வளர்க்கணும்னு தோணலை. இவனும் மறுபடியும் அதே சர்வமத சமரசம், சர்வமத சமபாவம், நம்ம எல்லா மாத்தையும் ஒன்றும் சொன்னார் அதை வச்சும் தோங்குறானே தவிர இந்துத்துவம் ஒன்று தான் இருக்கணும்னு சொன்னார். அதையேண்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்துத்துவத்துக்காக தானே அந்த சன்னியாசி வாழ்ந்தார், இந்துத்துவத்தினுடைய பெருமை நிலைநாட்டத்தானே அங்கே போனார். அங்கேருந்து பேசி இந்த நாட்டை இந்துக்கள் இடத்துல விழிப்புணர்வு செய்வதற்காகத்தானே அவர் அங்கிருந்து பேசினார். அவர் என்ன அமெரிக்காக்காரனுக்கு இந்து மதத்தை உபதேசம் பண்ணி அவெல்லாம் திருந்துவாங்கிறதுக்காக போனார்? இல்லை, he went there to address the East, to address Hindus. அது நடந்தது. பாரதியார் எழுதுறார், விவேகானந்தருக்கு அமெரிக்கா கொடுத்த அந்த வரவேற்பு அமெரிக்கா அங்கீகரித்தது, அதனால் பாரத நாடு விவேகானந்தரை அங்கீகரித்தது. ரவீந்திரநாத் டாகூரை வெளிநாட்டவர்கள் அங்கீகரித்தார்கள், அதனால் பாரத நாடு அங்கீகரித்தது. ஆகவே பாரத நாட்டுக்காரர்கள் அங்கீகரிப்பதற்கு மேற்கத்திய நாட்டில் இருந்து தான் வர வேண்டி இருக்கிறது. ஆகவே இவர் போன அந்த பர்பஸ் சர்வாச்சார்னா சர்வாயிடுச்சு. சுவாமிஜி கிரியேட்டட் a great awakening among the Hindus, a great awakening. அதுவும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட், ஃப்ரீடம் மூமெண்ட், அது எல்லாமே சுவாமி விவேகானந்தர் போட்ட பிச்சை. சுவாமி விவேகானந்தர் போட்ட பிச்சை அவருடைய கருத்துக்களினால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக. கடைசி நாள் இன்னைக்கு பேரோஸ் என்ன பண்ணா, இந்த லெக்சரை நீங்கள் தான் கன்க்ளூட் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் டே ஸ்பீச் செப்டம்பர் 27 அன்னைக்கு நீங்கள் தான் இதை முடிச்சு வைக்கணும்ட்டான். எங்கேயாவது உலகத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா பார்த்துருக்கீங்களா? கான்ஃபரன்ஸ் அவன் நடத்துகிறான், கான்ஃபரன்ஸினுடைய கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் யார் கொடுப்பா? அந்த கான்ஃபரன்ஸ் எவன் நடத்துகிறானோ அவன் தான் பேசுவான். ஆனால் இங்கே நேர் விரோதமாக இந்த கான்ஃபரன்ஸை கன்க்ளூட் பண்ணி கன்க்ளூடிங் ரிமார்க்ஸை நீ கொடுன்ட்டான். இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? சுவாமி விவேகானந்தருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதனால அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தார். அந்த மெசேஜ் தான் என்றைக்கும் எட்டர்னல் மெசேஜ் ஃபார் எவரி வேர்ல்டு, ஃபார் எவரி செக்ட் ஆஃப் தி பீப்புள். அதில் சொன்னார், இஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் ஹஸ் ஷோன் எனிதிங் டு த வேர்ல்டு, இட் இஸ் திஸ். It has proved to the world that holiness, purity and charity are not the exclusive possessions of any particular church in the world, and that every system has produced men and women of most exalted character. In the face of this evidence, if anyone dreams the exclusive survival of his own religion and the destruction of others, I pity him from the bottom of my heart, and I would like to point out to him that sooner it would be written in the banner of every religion, help and not fight, assimilation and not destruction, peace and harmony and not dissension. அதோட முடிச்சார். இதான் மெசேஜ். இது இந்த பாரதத்தினுடைய ஆன்மீகம்
உலகம் முழுக்க நம்முடைய இம்பேக்ட் பல செஞ்சுரிஸுக்கு அகஸ்தியா வெண்ட். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், விவேகானந்தருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி விவேகானந்தருக்கு நினைவு சின்னம் கட்டிவிட்டு அந்த நினைவு சின்னத்தினுடைய திறப்பு விழாவின் போது ஒரு சாவனீர், உலகத்தில் அது வரைக்கும் சாவனீர் எவனுமே அப்படி போட்டதில்லை. அதாவது விவேகானந்த கேந்திராவனுடைய ஃபவுண்டர் ஏக்நாத் ரானடையினுடைய அந்த பிரில்லியன்ட் அப்ரோச் இருக்கு இல்லையா, அது ஐ ஹவ் நாட் சீன் அனதர் மேன் லைக் ஹிம். ஏன்னு கேட்டாக்க எல்லாருமே உலகத்தில் திறப்பு விழான்னா ஒரு நாள் நடத்தணும்னு பார்த்துருக்கோம், அரை நாள் நடத்துகிறவனை பார்த்துருக்கோம், 2 நாள் நடத்துகிறவனை பார்த்துருக்கோம், 30 விழான்னு போட்டு நடத்துகிறவனை பார்த்துருக்கோம், ஒரு வார விழான்னு போட்டு நடத்துகிறவனை பார்த்துருக்கோம். எங்கேயாவது 60 days இனாகுரல் ஃபங்க்ஷன் எவனாவது நடத்தியிருக்கான உலகத்திலேயே? நாங்கள் நடத்தினோம். செப்டம்பர் 2ஆம் தேதி 1970 தொடங்கி 2 மாத காலம் 60 நாட்களுக்கு அதனுடைய தொடக்க விழா மட்டுமே நடக்கும் என்று சொல்லி, தொடக்க விழா 60 நாள்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கே கலை நிகழ்ச்சி இருக்கும், ஒரு நாளைக்கு பாட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு டான்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு ஸ்பீச் இருக்கும், டெய்லி எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும், ஹோல் டே, மார்னிங் ஈவினிங் கண்டினியூஸ்லி. அந்த மாதிரி ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரிலாம் ஒருத்தன் திங்க் பண்ண முடியும். அப்போ தொடக்கத்துக்கு ராஷ்டிரபதி வர வேண்டும், நடுவிலே பிரதம மந்திரி வர வேண்டும், அதனுடைய நிறைவு விழாவுக்கு உபராஷ்டிரபதி வர வேண்டும் என்று முடிவு செய்து அன்றைக்கு ராஷ்டிரபதியாக இருந்தவர், அன்றைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி, அன்றைக்கு உபராஷ்டிரபதியாக இருந்த ஜிஎஸ் பாட்டக் எல்லாருமே வந்தார்கள். அந்த விழாவுக்கு வராத பிரமுகரே கிடையாது, வராத அரசியல் கட்சி தலைவர்களே கிடையாது, வராத நபர்களே கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் வந்தார்கள். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழா. அதனுடைய நிறைவு நாள் அன்று ஜிஎஸ் பாட்டக் கையில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்த புஸ்தகம் சாவனீர். எல்லாரும் சாவனீர்னா எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுவிட்டு ஒரு 4 பக்கத்துக்கு மேட்ரு எழுதி வெளியிடுவானுங்க. ஏகநாத்ஜி சொன்னார், சுவாமி விவேகானந்தா opened the gates of spirituality to the entire world after a gap of many centuries. அதனால பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே உலகத்திற்கு ஆன்மீக கதவுகளை திறந்துவிட்ட விவேகானந்தருடைய இந்த நினைவு சின்னத்தினுடைய திறப்பு விழாவில் நாம் கொண்டு வர வேண்டிய மலர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? விவேகானந்தருக்கு முன்னதாக இந்த பாரத நாடு உலகத்திற்கு என்ன வழங்கி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் கடல் கடந்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் உலகம் முழுக்க சென்று நம்முடைய தர்மத்தை பரப்பி இருக்கிறார்கள், உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் நம்முடைய கலாச்சாரம் எப்படி பரவி இருக்கிறது, இதை சொல்றதுக்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும். அப்போ பணம் அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. கீழே ஒரு வரி அவன் விரும்பினான்னாக்க ஸ்பேஸ் டொனேட்டட் பை, அதுக்கு எவ்வளோ ரூபா? 10,000 ரூபா கொடுக்கணும். அந்த பேஜினுடைய மேட்டர், ரன்னிங் மேட்டர் ஓடுகிற பேஜினுடைய கீழே ஒரு வரியில் ஸ்பேஸ் டொனேட்டட் பை இந்தியா சிமெண்ட்ஸ், ஸ்பேஸ் டொனேட்டட் பை மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ ரூபானா 10,000 ரூபா. இதே ஒரு ஆர்ட் பிளேட், அதில் ஒரு பிக்சர் தான் இருக்கும். ஆர்ட் பிளேட்டில் அந்த விஷயத்துக்கு வரக்கூடிய ஆர்ட் பிளேட் இருக்கும். அந்த ஆர்ட் பிளேட்டுங்க கீழே அதே ஸ்பேஸ் டொனேட்டட் பைன்னு போடணும்னா 20,000 கொடுக்கட்டும். கடைசி பக்கத்தில் போடுறதுன்னா 50,000 கொடுக்கட்டும். இப்படி ஒருத்தருக்கு அது மாதிரியே கற்பனை பண்ணி அதை நடத்தி அந்த புஸ்தகத்துக்கு பேர் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு தாட் அண்ட் கல்ச்சர். இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு தாட் அண்ட் கல்ச்சர். அந்த புஸ்தகத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு புக்கு வரல, அந்த புஸ்தகத்திற்கு இணையாக இன்னொருத்தர் இன்னும் புஸ்தகம் எழுதலை. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய அந்த இம்பேக்ட் மனித வரலாற்றில் மிகுந்த அபாயகரமான காலகட்டத்தில் மனித இனம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருப்பது பாரதத்தினுடைய செய்தியைத்தான் இந்த ஆர்னால்டு டாயின்பி பின்னால் காலத்திலே சொன்னானே, அவர்கள் சொன்னது போல உண்மையிலே அன்றைய தினம் இன்றைக்கு உலகம் ஹிந்து வே ஆஃப் லிவிங், ஹிந்து வே ஆஃப் திங்கிங், அதற்காகவே ஹியர் வி ஹேவ் த ஆட்டிடியூட் அண்ட் த ஸ்பிரிட் that can make it possible for human race to grow together into a single family with a full spiritual freedom, and in this atomic age this is the only alternative to destroying ourselves என்பதாக ஆர்னால்டு டாயின்பி நம்முடைய இந்து தர்மத்தினுடைய மேன்மையை எடுத்துச் சொல்லி வெளிநாட்டவர்களுக்கு, மேலை நாட்டவர்களுக்கு செய்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தனை இன்றைக்கு உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது. அப்படி உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிற அந்த பாரதிய சிந்தனை உலகம் பரவுவதற்கு முதலில் பிள்ளையார் சுழி போட்டவர் சுவாமி விவேகானந்தர். அவர் அந்த பிள்ளையார் சுழி போட்டதை தான் நாம் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதை பல்வேறு அமைப்புகள் செய்து கொண்டு இருக்கின்றன, பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட சுவாமிஜியினுடைய சிகாகோ விசிட் இஸ் எ ஹிஸ்டாரிக் இவெண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இதெல்லாம் மேயர் அப்ரிஷியேஷன்லாம் இல்லை, நாம் அவருக்கு ஒன்றும் அஞ்சலி செலுத்த முடியாது. அதனால் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னது போல, த ஹிந்து இஸ் நாட் டு பிகம் எ கிறிஸ்டியன், Christian is not to become a Hindu.
அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றுகிற அதே நேரத்தில் மற்ற மதங்களை மதிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் நம்ம ஏன் இந்துக்கள் ஆகணும்னு சொல்றோம் தெரியுமா? இனி வரைக்கும் அமெரிக்காக்காரனை இந்துவான்னு என்னைக்காவது சொல்லி அட்ரஸ் பண்ணி மீட்டிங் போட்டிருக்குமா? யாராவது அமெரிக்காக்காரனுக்கு இந்துவாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்குமா? கிடையவே கிடையாது. நம்மவர்கள் 1000 பேர் ஒர்க் பண்ணுகிறார்கள். ஆனால் யாருமே நீங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள், இந்துக்களாக ஆகுங்கள் என்று சொல்வதில்லை. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவனை மட்டும் நம்ம இந்துக்களாக திரும்பி வர வேண்டும் சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? They were once upon a time Hindus. They have been cheated. They have been cheated. By conviction they have not become Christians. By conviction they have not become Muslims. They have become because of historical reasons. They have become because of certain compulsions. They have become Christians and Muslims. And today it is a bounden duty of the Hindu society to reclaim those people. To reclaim those people. அதனால திரும்ப அவங்கெல்லாம் இங்கே வரணும், வருவதற்கான வேலை செய்யணும். அதுக்கு பேர், அதனால தான் சுவாமிஜி இதை தெளிவாக சொல்லியிருக்கார். நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் அதில் வரும். அப்போ நான் அதை இந்த ரீக்ளமேஷன் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் டு பேக் டு இந்து ஃபோல்ட், அதை பற்றி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத இந்த கடைசி நாள் இந்து எழுச்சிக்கு வித்திட்டவர் சுவாமி விவேகானந்தருங்கிற தலைப்பில் பார்ப்போம். நாளைய தினம் தமிழகமும் விவேகானந்தருங்கிற தலைப்பில் தமிழ்நாட்டுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விவேகானந்தரோடு தொடர்பு, வேறு எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு தொடர்பு, நம்மவர்களுக்கு மட்டுமே இருந்திருக்கிற அந்த தொடர்பை நாளைக்கு பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வோம். இதோடு இந்த நிகழ்ச்சி நாளைய தினம் வருகிற போது நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்கெல்லாம் தகவல் தெரியாதோ அவர்களுக்கும் சொல்லி அழைத்து வாருங்கள். அப்படி நீங்கள் சொல்லி அழைத்து வந்து பல பேரை இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ.